இப்போ நாங்கள் மௌலுது ஓதுறது இருக்கித்தானே, இது குரான் ஹதீஸ்க்கு மாற்றம் இல்லை. குரானில் வந்த ஆயத்துகளையும் ஹதீஸில் வந்த ஹதீஸைத்தான் நாங்கள் இதில் இந்த எங்களோட இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஹதீஸையும் அந்த ஆயத்தையும் கசீதா மூலமாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஹிகாயத் மூலமாகவும் கசீதா வருது. அல்லாஹ் தாலா சொல்கிறான், யா நிசா அன் நபியி, என்னுடைய ஹபீப்ட பெண்மணிகளே, வைஃப்ஸ் ஆஃப் மை பிலவட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண் போல இல்லை, மற்ற லேடிஸ் மற்ற வைஃப்ஸ் போல நீங்கள் இல்லை, நீங்கள் என்னுடைய ஹபீப்ட நிக்காஹில் இருக்கிறீங்க. உங்களோட சிறப்பு, உங்களோட அந்தஸ்து வித்தியாசம். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து இருக்கிற நிக்காஹை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து இருக்கிற மனைவிகள், அவர்களுக்கே இவ்வளோ சிறப்பு இருந்தால் அவங்களை போல மற்ற பெண்மணி இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா. இப்போ நம்மள ஒருத்தர் நாங்கள் ரசூலுல்லாஹ் போல, அவங்க எங்களை போல சாதாரண மனுஷன் தானே என்று சொன்ன இது குரானுக்கு மாற்றம் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களே சமம் இல்லை மற்ற பெண்களுக்கு. இப்போ ஒருவர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் நம்மளை போல சாதாரண மனுஷன் சொன்ன இவ்வளோ பெரிய அநியாயம் உண்டு, இது குரானுக்கு மாற்றம் இல்லை. குரான் சொல்லுது முஷ்ரிக்கின் நஜிஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் குரானுக்கு மாற்றமாக போவாங்களா? சொல்லுங்க பாவம், போவாங்களா? ரசூலுல்லாஹ் குரானுக்கு மாற்றமாக போவாங்களா? அப்படி யாராவது நம்பினா ரசூலுல்லாஹ் குரானுக்கு மாற்றமாக பேசினாங்கன்னு சொன்னால் காஃபிராவிரும் தானே. ஏன் அல்லாஹ்வே தான் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நபி என்னுடைய ஹபீப் இருக்கிறாங்க தானே, அவங்க சொந்த கருத்தில் ஒன்றும் பேசுகிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்னுடைய வஹியை கொண்டு தான் பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தான் பேசுகிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க சூரத்துன் நஜம்ல, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அப்போ இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சொல்கிறாங்க, என்னுடைய தாய் தகப்பன் தூய்மையானவங்க. ஆனால் காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்கீனை பார்த்துட்டு அவங்க நஜிஸ் என்று. இப்போ இன்றைக்கு ஒருவர் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பன் மாதல்லா அவங்க முஷ்ரிக்கா இருந்தாங்க, அவங்க காஃபிரா இருந்தாங்க, நரகவாதியாக இருக்கிறாங்க என்று யாராவது சொன்னால் அது அர்த்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸ்டேட்மெண்ட்க்கு மாற்றமாக தானே போகிறாங்க, குரானுக்கு மாற்றமாக தானே போகிறாங்க. ஏன் குரான் சொல்லுது அவங்க நஜிஸ் என்று, யார்? குஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என் தாய் தகப்பன் தூய்மையானவங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நபி குரானுக்கு மாற்றமாக போக மாட்டாங்க. அப்போ அவங்க தூய்மையாக இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக மூமினா தானே இருக்கிறாங்க. சரி, அவங்களோட பேர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மோட பேர் என்ன? ஆமினா நாயகி. வாப்பட பேர் என்ன? அப்துல்லா ரலியல்லாஹு. இப்போ அப்துல்லாட அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அடி அர்த்தம். ஆமினாட அர்த்தம். அப்போ அப்துல்லா பேர், ஆமினா பேரே ப்ரூவ் பண்ணது அவங்க முஸ்லிமாக தான் இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹ் அல் இஸ்லாம். قال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. غاث أعظم بمني بيسر ساما مددي قبل دي مددي كعبة إيما مددي. يا صاحب الناهور كل ناصري في السمع والأعضاء وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر. يا مجمع الخيرات عبد القادر رضي الله عنهما. மதிப்புக்குரிய உலமாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் மிச்சம் சந்தோஷமாக இருக்கி. நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு தெம். ஆனால் தமிழ் பேச்சு என்ற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இந்த மஜ்லிஸ் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அல்லாஹ் தாலா எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால் ஹக் பேசுறதுக்கு தௌஃபீக்கை தருவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஹக்கை கேட்டு ஹக்கில் அமல் செய்யத்துக்கும் தௌஃபீக்கை தருவானாக. மாஷா அல்லாஹ், இந்த பள்ளியில் மக்ரிப் பருவ மௌலூத் ஓதப்பட்டுச்சா? வலமே ஓதுறதா? இங்கே ஷமாயில் ஓதுறது. ரைட். ஷமாயில் இந்த என்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய முபாரக்கான திருமுகம் எப்படி இருந்தது, அவங்களோட முபாரக்கான முடி எந்த மாதிரி பசந்தாக இருந்தது, அவங்களோட முபாரக்கான கண் என்ன மாதிரி நூறானியத்தாக இருந்தது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச போக்கல வார்த்தை எவ்வளோ அழகாக வரும் என்று செய்துனா இமாம் திர்மிசி ரஹ்மத்துல்லாஹி அலை ஷமாயிலு திர்மிசியில் இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. அதே போல் பல உலமாக்கள், பல இமாம்கள் ஷமாயில், இந்த அர்த்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உடலை ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காது இருந்துச்சு, இப்படித்தான் அவங்களோட நெத்தி இருந்துச்சு என்று அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி பேசுகிறதுக்கு, அவங்களோட முபாரக்கான கண் இப்படி இருந்தது, யார் சொன்னது? இமாம் திர்மிசிக்கு எழுவத்துக்கு அவங்களோட உஸ்தாத் சொன்ன சுட்டி தான் அவங்க அந்த ஹதீஸில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இமாம் திர்மிசியோட உஸ்தாத் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய ஹபீப்ட கண் இந்த மாதிரி பசந்தாக இருந்தது. இப்போ இமாம் திர்மிசியோட உஸ்தாத் அவங்க யார்கிட்ட கேட்டாங்க? அவங்களோட உஸ்தாத் சொல்லியிருப்பாங்க. அப்படியே முன்னுக்கு போனால் தபா தாபைன்கள் அவங்க ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்க. அதன் அர்த்தம் தபா தாபைன் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை இந்த மாதிரி பசந்தான முறையில் பேசியிருக்கிறாங்க. தபா தாபைன் எப்படி சொன்னாங்க? தாபைன்கள் அவங்களுக்கு சொல்ல போயிட்டு தானே தபா தாபைன் சொன்னாங்க இந்த விஷயம். அப்போ தாபைன் அதன் அர்த்தம் சஹாபாக்களுக்கு ஹிதமத் செஞ்ச மகான்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பேசியிருக்கு. சரி, தாபைன் யார்? சஹாபாக்களுக்கு ஹிதமத் செஞ்சவங்க. அப்போ சஹாபாக்கள் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி இப்படி புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எப்படி புகழ்ந்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தாங்க, முஹப்பத்தாக பார்த்தாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தாங்க. ஃபுல் மூன் சொல்லுவோம் தானே, ஃபுல் மூன், அந்த சந்திரம் வந்து ஃபுல்லாக இருக்கிற நேரம் கொஞ்சம் அழகாக இருக்கும் தானே, வானத்தில் ஒரு வெளிச்சம் உண்டு இருக்கும். அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் இரவில் சந்திரத்தை பார்த்தேன், அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுகத்தை பார்த்தேன். மர்க்க சந்திரத்தை பார்க்குறேன், ஹதீஸுடைய மஃபூம், மர்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்க்குறேன். நான் டிசைட் பண்ணினேன், மூன் எவ்வளோ பசந்தாக இருக்கு, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்துக்கு முன்னுக்கு மூன் பசந்து இல்லை, இவங்க தான் பசந்து. இப்போ ராவேக்கு கூட வெளிச்சமாக இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூறானிய திருமுகம். ஏன்? இது ஒரு ஹதீஸில் வருது. சையதா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மனைவி, உம்முல் முஃமினீன். அத்தனை மூமின்களுக்கும் தாயா உள்ளவங்க. உம்முல் முஃமினீன் சிறப்பெண்ணை குர்ஆனில் வருது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா நிசா அன் நபியி, என்னுடைய ஹபீப்ட பெண்மணிகளே, ஒய்ஃப்களே, வைஃப்ஸ் ஆஃப் மை பிலவட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண் போல இல்லை, மற்ற லேடிஸ் மற்ற வைஃப்ஸ் போல நீங்கள் இல்லை, நீங்கள் என்னுடைய ஹபீப்ட நிக்காஹில் இருக்கிறீங்க. உங்களோட சிறப்பு, உங்களோட அந்தஸ்து வித்தியாசம். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து இருக்கிற நிக்காஹை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து இருக்கிற மனைவிகள், அவர்களுக்கே இவ்வளோ சிறப்பு இருந்தால் அவங்களை போல மற்ற பெண்மணி இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா. இப்போ நம்மள ஒருத்தர் நாங்கள் ரசூலுல்லா போல், அவங்க எங்களை போல சாதாரண மனுஷன் தானே என்று சொன்ன இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களே சமம் இல்லை மற்ற பெண்களுக்கு. இப்போ ஒருவர் சொன்னாங்க ரசூலுல்லா நம்மளை போல சாதாரண மனுஷன் சொன்னால் இவ்வளோ பெரிய அநியாயம் உண்டு, இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களோட இன்னொரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் ஒரு நன்மை செஞ்சால் 2 மடங்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். ஒன்று உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஒன்று நன்மை செய்கிறதுக்காக நன்மை, அல்லாஹ் தஆலா நல்ல காரியம் செய்கிறதுக்காக நன்மையை கொடுக்குறான். மற்றது அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதமத்தில் இருக்கிறாங்க தானே, ஐட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா டபுள் ஆக்கி அவங்களுக்கு நன்மையை கொடுக்குறான் என்று. சுப்ஹானல்லாஹ். அப்போ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி வைஃப்ஸ் இஸ் சையதா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை பற்றி ஒரு ஹதீஸில் வருது. அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு என்னமோ தச்சு கொண்டு இருந்தேன்னா இருட்டான நேரம், அந்த நேரம் லைட்ஸ் இருக்கு இல்லையா, லேம்ப் தான் இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு வகையில் லேம்ப் நூறி போயிருக்கும். இப்போ
இப்போ சொல்கிறாங்க, நான் இருட்டில் தச்சு கொண்டு இருந்தேன், திடீரென்று அந்த ஊசி வந்து விழுந்துட்டு. இப்போ நான் ஊசி தேடத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கேன், எனக்கு வெளிரங்கத்தில் அது விளங்குது இல்லை. கொஞ்சம் நேரம் போகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்த நேரம் ஒரு வெளிச்சம் உண்டு வந்துச்சு, ஒரு பிரகாசம் உண்டு. அந்த பிரகாசத்தை கொண்டு நான் இந்த ஊசியை தேடி பிடிச்சேன் என்று செய்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு முஹப்பத்தான பார்வையில் பார்த்தாங்க. அதை பார்த்தது தன் தாபைன்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, தாபைன் தபா தாபைனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க இமாம்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் ஹதீஸ் கிதாபில் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு பேசுகிறது, இது பித்அத் இல்லை, இது ஷிர்க் இல்லை, சஹாபாக்கள் செஞ்ச அமலை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், சுப்ஹான மௌலித் நீங்கள் ஓதியிருப்பீங்க தானே, இன்றைக்கு இல்லாட்டி ஒரு 10 வருஷம் முதல் சரி, 50 வருஷம் முதல் சரி பெரிய ஆட்கள் எல்லாம் ஓதியிருப்பாங்க. இங்கே இப்போ கூட மாஷா அல்லாஹ் ஸ்ரீலங்காலேயோ, சவுத் இந்தியாலேயோ, மலேசியாவில், சிங்கப்பூரில், புருனையில் பல இடத்துல மௌலித் ஓதப்படுது. அது மௌலித்தில் என்ன இருக்கு? குர்ஆனுடைய வசனம் இருக்கு. அப்போ எதுக்கு சுப்ஹான மௌலித் என்று சொல்கிறாங்க? காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ஹான மௌலித் ஆரம்பத்தில் இருக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானல் அசீஸில் கஃபார். அல்லாஹ் தாலாக்கு தன் அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் அசீஸ், அல்லாஹ் அல் கஃபார். இப்போ சுப்ஹான் தூய்மையானவன். இந்த மௌலூத் ஆரம்பித்ததே சுப்ஹானல் அசீஸில் கஃபார், அதுக்காகத்தான் பேரே சுப்ஹான மௌலித். சுப்ஹான மௌலித் நோக்கம் என்ன? இது ஆரம் சுப்ஹானல் அசீஸில் கஃபார். அதுக்கு பிறகு இவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனே தன் அல் ஜப்பார், அவனே தன் அல் கஹார், அவனே தன் ஒருவன் அல் வாஹித். அதுக்கு பிறகு சொல்லி கொண்டு வராங்க, அல்லாஹ் தாலா தன் படைப்பில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை செலக்ட் பண்ணி அவனுடைய ஹபீப் ஆக்கி இருக்கிறான், முந்தகப் பண்ணியிருக்கிறான், செலக்ட் பண்ணியிருக்கிறான். அதே போல் இதில் வருது, ஹதீஸ் ஷரீஃபில் வரும், சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய உஸ்தாஸுடைய உஸ்தாஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக் ஒரு ரிவாயத் ஹதீஸ் கிதாப் இருக்கு. அந்த கிதாபில் வருதுண்டு பல உலமாக்கள் என்று கேட்டால் பெரும் பெரும் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி போல ஷாஃபி மஸ்ஹபில் உள்ள பெரும் பெரும் இமாம்கள், அதே போல் இமாம் பைஹக்கி, பெரும் பெரும் இமாம்கள் அந்த ரிவாயத்தை சொல்லி காட்டுறாங்க. எப்படி என்று கேட்டால், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் அல்லாஹ் படைச்சது என்ன? இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க, யா ஜாபிர், இன்னல்லாஹ கத் ஹலக நூறு நபியிக. அல்லாஹ் தாலா முதல் படித்தது உங்களோட நபியுடைய நூறு, என்னுடைய நூறு என்று சொல்லல. ஜாபிரே உங்களோட நபியுடைய நூறு. இப்போ இதில் என்ன விளங்குது? ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் உண்டு. நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களோட நபி என்று சொல்கிறோம், அங்கே ரசூலுல்லாவே சொல்கிறாங்க உங்களோட நபி. ஐட அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே உள்ள இறக்கத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நபியாக நம்புறீங்க தானே, உங்களோட நபி அல்லாஹ் தான் முதலாக படைச்சானுண்டு இன் ஃபார்ம் ஆஃப் நூர் என்று. ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சிறப்பு உண்டு, உங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்த்து சொல்கிறாங்க. அந்த அர்த்தம் சஹாபியுடைய அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா நாடின வரைக்கும் அந்த நான் நூறாக இருந்தேன், ஒரு நூறு ஃபார்மில் இருந்தேன், நான் அல்லாஹ்ட இபாதத்திலேயே இருந்தேன். அப்புறம் அல்லாஹ் தாலா என்னுடைய நூரை 4 பிரித்தான். அதில் ஒரு பகுதியில் அல்லாஹ் தாலா அர்ஷை படைத்தான், ஒரு பகுதியில் அல்லாஹ் தாலா லவ்ஹுல் மஹ்ஃபூத். அது போல் ரிவாயத்தில் இப்படி கருத்து வருது. அந்த ஹதீஸ் இந்த சுப்ஹான மௌலித் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு இருக்கு. என்ன விளங்குது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாஸ் எலூன ஹதீஸ். இமாம் புகாரி 200 வருஷம் சொச்சல் தந்து இருந்தாங்க, ஹிஜ்ரி 200 சொச்சத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களோட உஸ்தாத் அப்போ 150 சொச்சம் ஹிஜ்ரியில் இருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் ஸ்கோர்வை செஞ்ச ஹதீஸை தான் இந்த சுப்ஹான மௌலித்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு ஹதீஸ் வருது, இது புகாரி ஷரீஃப்லையும் இருக்கி, திர்மிஸி ஷரீஃப்லையும் இருக்கி. ஹதீஸுடைய மஃபூம் எப்படி என்று கேட்டால், அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா படைப்பை படைத்தான், அந்த படைப்பில் அல்லாஹ் தாலா என்னைய சிறந்த படைப்பாக படைத்தான். அன ஹைருக்கும் பைத்தா வ ஹைருக்கும் நஃப்ஸா. ஆஸ் இன் ஃபேமிலி வைஸ் பார்த்தா ஏண்ட ஃபேமிலி தான் சிறந்தது. அதே போல் சொல்கிறாங்க பர்சன் வைஸ் பார்த்தா, மனிதரில் படைப்பில் சிறந்தது அன ஹைருக்கும் பைத்தா வ ஹைருக்கும் நஃப்ஸா. பர்சன் வைஸ் பார்த்தா நானே தான் சிறந்தவர்,
ஃபேமிலி வைஸ் பார்த்தா என்னுடைய ஃபேமிலி தான் சிறந்த ஃபேமிலி என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க ஏண்ட ஃபேமிலி தான் சிறந்த ஃபேமிலி. இப்போ குர்ஆனில் அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன். முஷ்ரிகீன் அது அர்த்தம் சிலை வணங்குறவங்க, இவங்க நஜிஸ். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ். அப்போ குஃபார் முஷ்ரிகின் நஜிஸ் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஏண்ட ஃபேமிலி சிறந்த ஃபேமிலி என்று. அதே போல் அவர்கள் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தாலா என்னுடைய நூரை தூய்மையான தகப்பன்கள், தூய்மையான உம்மமார்கள், உம்மஹாத்தும் ஆபா, ஆல் த ஃபோர் ஃபாதர்ஸ், என்னுடைய எல்லா தகப்பன்மார்களும் தூய்மையானவங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னுடைய அத்தனை உம்மமார்கள், உம்மா, உம்மம்மா, வாப்பம்மா, இவங்க எல்லாம் தூய்மையானவங்க என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மின் அஸ்லாபில் மின் அர்ஹாமிஸ் ஜக்கியா மின் அஸ்லாபி தாஹிராத் இல்லை அப்படி வருது, இல்லை அர்ஹாமிஸ் ஜக்கியா என்று அந்த ஹதீஸ் கூட இந்த மௌலூதில் எழுவப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் மௌலூத் ஓதுறது இருக்கித்தானே, இது குரான் ஹதீஸ்க்கு மாற்றமே இல்லை. குரானில் வந்த ஆயத்துகளையும் ஹதீஸில் வந்த ஹதீஸைத்தான் நாங்கள் இதில் இந்த எங்களுடைய இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஹதீஸையும் அந்த ஆயத்தையும் கசீதா மூலமாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ஹிகாயத் மூலமாகவும் கசீதா மூலமாக. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐ ஆம் ஃப்ரம் அ பியோர் ஃபேமிலி. அதே போல் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்களை புகழ்கிறாங்க என்று கேட்டால், என்னுடைய அத்தனை தாய் தகப்பனும் ஜாஹிலியாவில் உள்ள பாவங்களை விட்டு தூய்மையாக இருந்தாங்க. ஜாஹிலியா காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு வரத்துக்கு முதல் உள்ள காலம் எப்படி இருந்துச்சு? ஜினா இட் வாஸ் வெரி காமன், சரியான காமனாக இருந்தது ஜினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய தாய் தகப்பன் ஜாஹிலியத்தில் உள்ள அந்த அநியாயத்தில் அந்த பாவத்தை விட்டு தூய்மையாக இருந்தாங்க. இப்போ ஜாஹிலியாவில் இன்னொரு பாவம் என்னச்சு? அவங்க ஷிர்க் செஞ்சு கொண்டு இருந்தாங்க, குஃபர் செஞ்சு கொண்டு இருந்தாங்க, பல மக்கள் ஜினா செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய அத்தனை தாய் தகப்பனும் அதில் யாருமே ஜினா இல்லை, எல்லாம் ப்ராப்பர் நிகாவை கொண்டு தான் நடந்தது, நானும் ப்ராப்பர் நிகாவை கொண்டு தான் பிறந்து இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னுடைய தாய் தகப்பன் மட்டும் இல்லை, அத்தனை ஆபாக்கள், அத்தனை உம்மஹத்தும் ஆல் ஆ பியோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, இப்போ குர்ஆன் சொல்லுது முஷ்ரிகின் நஜிஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் குர்ஆனுக்கு மாற்றமாக போவாங்களா? சொல்லுங்க பாவம், போவாங்களா? ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமாக போவாங்களா? அப்படி யாராவது நம்பினா ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமாக பேசினாங்கன்னு சொன்னால் காஃபிராவிரும் தானே. ஏன் அல்லாஹ்வே தான் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நபி, என்னுடைய ஹபீப் இருக்கிறாங்க தானே, அவங்க சொந்த கருத்தில் ஒன்றும் பேசுகிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ என்னுடைய வஹியை கொண்டு தான் பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தான் பேசுகிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க சூரத்துன் நஜம்ல, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அப்போ இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சொல்கிறாங்க என்னுடைய தாய் தகப்பன் தூய்மையானவங்க. ஆனால் காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஷ்ரிக்கீனை பார்த்துட்டு அவங்க நஜிஸ் என்று. இப்போ இன்றைக்கு ஒருவர் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பன் மஅதல்லாஹ் அவங்க முஷ்ரிக்கா இருந்தாங்க, அவங்க காஃபிரா இருந்தாங்க, நரகவாதியாக இருக்கிறாங்க என்று யாராவது சொன்னால் அது அர்த்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றமாக தானே போகிறாங்க, குர்ஆனுக்கு மாற்றமாக தானே போகிறாங்க. ஏன்? குர்ஆன் சொல்லுது அவங்க நஜீஸ் என்று. யார்? குஃபார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்னோட தாய் தகப்பன் தூய்மையானவங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நபி குர்ஆனுக்கு மாற்றமாக போக மாட்டாங்க. அப்போ அவங்க தூய்மையாக இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக மூமினா தானே இருக்கிறாங்க. சரி, அவங்களோட பேர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மோட பேர் என்ன? ஆமினா நாயகி. வாப்பட பேர் என்ன? அப்துல்லா ரதியல்லாஹு. இப்போ அப்துல்லாட அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அடி அந்த ஆமினாட அர்த்தம். அப்போ அப்துல்லா பேர், ஆமினா பேரே ப்ரூவ் பண்ணது அவங்க முஸ்லீமாக தான் இருந்தாங்க. சரி, இன்னொரு விஷயம், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் பிறந்த அன்றைக்கு என்னுடைய தாயார் ஆமினா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா ஒரு ஒளியை கண்டாங்க, நூரை கண்டாங்க. இது ஹதீஸில் வருது. அந்த நூரை கொண்டு இப்போ மக்கா ஷரீஃப் போனவங்க கண்டிருப்பாங்க. அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜும் உம்ராவுடைய பாக்கியமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தில் பாக்கியம் அனைவருக்கும் அதபா தருவானாக, ஆமீன். அப்போ மக்கா ஷரீஃப் போனவங்க பார்த்துருக்குறாங்க, பல மவுண்டன்ஸ், மலைகள் இருக்கு, சரௌண்டிங்கில் மவுண்டன்ஸ் இருக்கு.
இப்போ மக்கா நாங்கள் காபா கிட்ட இருந்தால் முன்னுக்கு இப்போ ஹோட்டல் விளங்குது, ஐட பெண்ணுக்கு மவுண்டன்ஸ் இருக்கும், ஐயோ தூரம் மட்டும் மவுண்டன்ஸ் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் பிறந்த அன்றைக்கு என்னுடைய தாயார் ஒரு ஒளியை கண்டாங்க. அந்த ஒளி எப்படி என்று கேட்டால் சிரியா, ஷாம், இப்போ மக்காலிருந்து சிரியா எவ்வளோ தூரம்? அந்த காலத்தில் மாதக்கணக்குன்னு ட்ராவல். இப்போ ஃப்ளைட்டில் போனாலும் ஜித்தாலேருந்து தமஸ்கஸ் போகிறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் போகும். அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளது, மாதக்கணக்குள்ள டிஸ்டன்ஸில் அங்கே உள்ள பேலஸ், பெரிய பெரிய மஹல், பெரிய பெரிய வீடுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய தாயார் நான் பிறந்த அன்றைக்கு மக்கால இருந்துட்டு சிரியாவில் உள்ள பேலஸ்களை பார்த்தாங்க என்று. பார்த்தீங்களா, அற்புதம், மாஜிசா. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரக்கத்தை கொண்டு அவங்களோட தாயாருக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஒளியை காட்டினான். அந்த ஒளியை கொண்டு மக்கா ஷெரீஃபில் இருந்துட்டு சிரியாவில் உள்ள பேலஸை பார்க்குறாங்க. ஒரு காஃபிராக இருந்தால் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்குமா? இந்த சிறப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருப்பாங்களா? என்னுடைய தாய் அவங்க காஃபிராக இருந்துட்டும் அல்லாஹ் தாலா இப்படி காட்டினான்னு அப்படி சொன்னாங்களா? எப்பயாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னுடைய தாய் தப்பன் காஃபிரான்னு? எப்பயுமே சொல்லலையே. அப்போ என்ன விளங்குது? அந்த ஹதீஸ், என்னுடைய தாயார் இப்படி கண்டாங்க, அந்த ஹதீஸும் இந்த மௌலூதில் சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கு பிறகு கசீதாக்களில் இந்த குரான் ஆயத்தையும் ஹதீஸை வச்சுட்டு கசீதா கோர்வை செய்யப்பட்டு இருக்கு. இப்போ ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமுகத்துடைய ஒளியை பற்றி பேசினது என்ன சொன்னோம்? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க லேசாக அந்த ஊசியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுள்ளுக்கு வரப்போக்கலை. ஐட அர்த்தம், எந்த வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களோ அந்த வீடுக்கு விளக்கை தேவை இல்லை, ஒரு லேம்ப் தேவையில்லையே, அவங்களோட முகமே போதும். சுப்ஹானல்லாஹ். இது ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் அந்த விஷயத்தை தான் சுப்ஹான மௌலூதில் சொல்லப்பட்டிருக்கி, இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி. யா ரசூலல்லாஹ், எந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த வீடு டிபெண்ட் ஆகுறது இல்லை லேம்புக்காக, நீங்களே ஒளி என்று. அல்லாஹு அக்பர். இப்போ பார்த்தீங்களா, கசீதால மௌலூதில் வார வசனங்கள் குரானுக்கு மாற்றமா, ஹதீஸ்க்கு மாற்றமா? இல்லை தானே. இப்போ யாராவது சொன்னால் மௌலூது ஓதுறது கூடாது, பிதத் என்று சொன்னால் ஐட அர்த்தம் அவங்க மௌலூதை ஒழுங்காக படிச்சு இல்லை, ஒழுங்காக வாசிச்சு இருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஹப்பத்தை வச்சுட்டு வாசிச்சு இருந்தா ஒரு நாளும் இதுக்கு பிதத்தோ ஷிர்க் என்று சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த மௌலூத் ஷரீஃபில் சில இடத்துல வருது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, அல் பத்ரு ஷுக்க பி அம்ரிஹி வஷ்ஷம்சு இத் கரபத் லஹு ருத்தத் பிகைரி தரத்துதி. அது அர்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுக்குமை கொடுத்தாங்க. மக்கால குஃபார் சொன்னாங்க தானே, யா ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நபியாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்க, ஒரு மௌஜிஸாவை காட்டுங்க. அடிக்கடி கேட்பாங்க தானே மௌஜிஸா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மௌஜிஸா எப்படி காட்டினாங்க? சந்திரன் பக்கம் இஷாரத் பண்ணினாங்க. அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க சந்திரத்துக்கு பக்கம், ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில். இப்போ சந்திரன் என்ன செஞ்சிச்சு? 2 பிரிஞ்சது. இது ஹதீஸில் வருது, குரான்லம் வருது. இக்தரபத்தி ஸாஅ வன்ஷக்கல் கமர். கியாமத் நாள் கிட்ட நெருங்கிட்டு சந்திரன் 2 பிரிஞ்சது. இப்போ குரான்லம் வருது, ஹதீஸ்லம் வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இஷாரத்தை கொண்டு சந்திரத்தை 2 பிரிச்சாங்க. அந்த மௌஜிஸாத்தை குஃபாரை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை கூட பண்ணாங்க. அந்த காலத்தில் ஆட்கள் ட்ராவலிங்க்கு போவாங்க தானே, தூரம் தூரம் அந்த ஒட்டகத்தில் ட்ராவல் பண்ண போவாங்க, பிஸ்னஸ்க்கு எல்லாம் போவாங்க. அப்போ அங்கேருந்து வரப்போக்களை கேட்டாங்க, இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் சந்திரத்தை இந்த முறையில் கண்டிங்களா 2 பிரிஞ்சது? அப்போ வந்தவங்க ஆமாம், நாங்கள் சந்திரன் கண்டமே, ஒரு பகுதி இந்த மலையோட இந்த பக்கம், மற்ற பகுதி மலையோட இந்த பக்கம் இருந்தது கண்டம் என்று அந்த காலத்தில் ஆட்களே சொன்னாங்க. இதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபில் வர விஷயம். இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்குறேன். நான் இங்கே இருக்கிறேன், அங்கே ஒரு ஹாஜியார் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவங்க என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னால், இப்படி சொன்னால் என்ற இஷாரத்தை விளங்கிட்டு உட்காந்துருவாங்க. இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, நான் சொன்னால் இப்படி என்ன சொன்னால் நீங்கள் எழும்பிடுவீங்க. என்ற இஷாரத்தை கண்டா தானே எழும்ப போகிறீங்க. அவங்க ஏண்ட இஷாரத்தை கண்டா தானே உட்கார போகிறாங்க. அவங்க அந்த பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நான் இப்படி சொன்னால் அவர் விளங்குமா? இல்லை, அவங்க தானே பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்போ சந்திரனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொல்ல இல்லை, இஷாரத்தை தான் பண்ணாங்க.
ஐட அர்த்தம் என்ன? சந்திரன் ரசூலுல்லாவே தான் பார்த்து கொண்டிருந்தது. யா ரசூலல்லா, எப்ப நீங்க உத்தரவை கொடுக்குறீங்களோ அப்ப நான் பிரிஞ்சு போறேன் என்று. அப்ப சந்திரன் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே தான் இருந்தது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு தடவை ஒரு யுத்தத்திலிருந்து வரப்போக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. எங்கே ரெஸ்ட் எடுத்தாங்க? ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான தலையை வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. இப்போ அத்தனை சஹாபாக்களும் அசர் தொழுகை முடிஞ்சு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொழுவில்லை. அந்த தொழுவிருக்கின்ற நேரம் கிடைக்கல. பார்த்தாங்க தொழுவோம் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கு. இப்போ நான் அசர் தொழத்துக்கு ரசூலுல்லாவை எல்பாட்டவா? அப்படி செஞ்சால் அசர் கிடைக்கும், ஆனால் ரசூலுல்லாவை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வந்துருங்க. இப்போ அப்படி செய்யவா? இல்லாட்டி தொழுகை போனால் பரவாயில்ல, அல்லாவுடைய நபிக்கு டிஸ்டர்பன்ஸ் நடக்கக்கூடாது. அப்போ அந்த யோசனையில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருப்பாங்க. எப்படியோ அசர் தொழுகையோட டைம் முடிஞ்சு, அதுக்கு அர்த்தம் சூரியன் மறைஞ்சிட்டு, இப்போ மகரிப் டைம் ஆகிட்டு. இப்போ ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட கண்ணால் கொஞ்சம் கண்ணீர் வந்தது, ஒரு துக்கம் உண்டு, தொழுகை போச்சு. ஆனால் அல்லாவுடைய ரசூலை எல்பாட்டு இல்லை, அந்த அதபை கவனிச்சாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான கண்ணை திறந்துட்டு கேட்குறாங்க, அலியே என்ன என்று, என்ன விஷயம் என்று. ஹதீஸுடைய மஃபூம். சரி, இப்போ கேள்வி உண்டு வரக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமல் இருந்ததா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொல்லை இல்லை, அவங்களோட இதயத்தில் என்ன யோசனை போகுது, என்ன யோசிக்கிறாங்க, அதை பற்றி தெரியாமல் இருந்ததா? இல்லை, தெரிஞ்சிருந்தது. ஏன்? ஹதீஸ்லே வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எங்களோட கண்ணு தான் ரெஸ்ட் எடுக்குது, எங்களோட இதயம் ஒரே முழிப்பில் தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இதயம் ஒரே ஆல்வேஸ் அவேக், ரெஸ்ட் எடுக்கிறது இருந்தது கண்ணு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன வயசில் இருக்க போக்கில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க தானே. வந்துட்டு அவங்களோட முபாரக்கான செஸ்ட்டை திறந்துட்டு கல்ப் முபாரக்கை எடுத்துட்டு கழுநங்கத்தானே ஜம்சமை வச்சுட்டு, அப்போ இதை சொல்லக்கூடாது, ஜம்சமால எதுக்கு கழுனாங்க? மஅதல்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்தில் என்ன ஏதாவது குறைபாடு இருந்துச்சா? சிலவங்க பேசுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தில் ஜெலசின்னு என்ன, ஹசத் இருந்தது, அதை கழுவி போட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ப்ரைட், பெருமை இருந்தது, அதை கழுவி போட்டாங்க. தவறான விஷயங்கள் இருந்தது, கோபம் வாரது, ஒரு வெலிட் ரீசன் இல்லாமல் கோபம் வருது, அதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கழுவி போட்டாங்க. அது தவறான கருத்து. சரியான கருத்து என்னென்று கேட்டால், ஒவ்வொரு மனுஷந்த இதயத்தில் ஷைத்தான் வஸ்வாஸ் போடுவான் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளை பிறக்க போக்கில் ஒரு கரீன், ஒரு ஷைத்தானும் பிறக்குது. ஆனால் என்னோட பிறந்த கரீன் களிமா சொல்லிட்டு இஸ்லாத்தை எடுத்துக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு ஷைத்தானே களிமா ஓதிட்டான், ஷைத்தானே முஸ்லீம் ஆகிட்டான், அவங்களோட பிறந்தது. அப்படி தான் அவங்க சொன்னாங்க தானே, ஒவ்வொரு மனுஷனோட ஒவ்வொரு பிள்ளையோட கரீன் பிறக்கிறது, என்னுடைய பிறந்தவர் களிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்கள் பாவத்தை விட்டு தூய்மையானவங்க தானே. அப்போ எதுக்கு கழுவப்பட்டுச்சு? இப்போ இதயத்தில் ஒரு பகுதி ஒன்று இருக்கு, ஷைத்தான் அங்கால தான் வஸ்வாசை போடுவார். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தில் அந்த பகுதி எங்கால ஷைத்தான் வஸ்வாஸ் போடுறதுக்கு இருந்தால் போட முடியுமோ, முயற்சி பண்ணதுக்கு முடியுமோ, அந்த இடத்தை தான் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஷைத்தானுக்கு வஸ்வாஸ் போடுறதுக்கு இடமே இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் அது தூய்மையானது, ஏற்கனவே தூய்மையாக இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா இன்னும் கொஞ்சம் தூய்மையாக்கி வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய மாரிஃபத் விளங்கத்துக்காக அல்லாஹ் தஆலா தூய்மையாக்கி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கி வச்சுட்டாங்க. அப்போ ஜம்சமை வச்சுட்டு கழுவுனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை தூய்மையாக்கத்துக்கு இல்லை, ஜம்சம்க்கு பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக. இந்த ஜம்சம்க்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தோட பாக்கியம் கிடைக்க வேண்டும். அந்த விஷயம் தானே இது இமாம்கள் சொன்ன விஷயம். அதுதான் சுப்ஹான மௌலூதில் போட்டிருக்கு, மிம்மா இஸம்ஸம கான கஸ்லு சுதூரிஹி வலி ஸம்ஸம ஷரஃபுல் ஜஸீமு பி முஸ்னதி. ஜம்சமால கழுவப்பட்டது ஜம்சமுக்கு பரக்கத்தை கொடுக்கறதுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத் ஜம்சமுக்கு கிடைக்க வேண்டும் என்று அதுக்காகத்தான் கழுவப்பட்டுச்சு. சரி, சொல்ல வர விஷயம் என்னென்று கேட்டால், சூரியன் மறைஞ்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு டெஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. இவங்க தொழுகைக்கு அவசரப்படுறாங்களா? தொழுகை கடமை தான், ஆனால் தொழுகை விட பெரிய கடமை என்ன?
அத்திஉல்லாஹ வ அத்திஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுறது, அல்லாஹ்வுடைய ரசூல் மேலே நேசிக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு வ துஸப்பிஹூஹு புக்ரத்தம் வ அஸ்ஸீலா. அல்லாஹ் சொல்கிறான், ஹபீபே உங்களையே நாங்கள் சாட்சியாக அனுப்பியிருக்கிறோம், கிளாட் டைடிங்ஸ் கொடுக்குறவராக அனுப்பியிருக்கிறோம், எச்சரிக்கை செய்கிறவர்களாக அனுப்பியிருக்கிறோம். ஸோ தட் மக்கள் அல்லாஹ் மேலே ஈமான் கொண்டாட வேணும், உங்கள் மேலே ஈமான் கொண்டாட வேணும், அதோட உங்களை மதிக்க வேணும். வத்து அஸ்ஸிரூஹு வத்து வக்கிரூஹ், மதிப்புக்கு பொறவுதான் அல்லாஹ் சொல்கிறான், வத்து சப்பிஹூஹு புக்ரத்தம் வ அஸ்ஸீலா. ஈமானுக்கும் இபாதத்துக்கு இடையில சொன்ன விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு மதிப்பு செய்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு மதிப்பு இல்லாட்டி ஈமானும் இல்லை, இபாதத்தும் இல்லை. இப்போ ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை விளங்கி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முக்கியம், அவங்களால தான், அவங்களை கொண்டு தானே தொழுகை கிடைச்சது. அவங்க இல்லாட்டி தொழுகை கிடைச்சிருக்குமா? இப்போ அவங்க தொழுகையை கலா ஆக்கிட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ், அலி உன்னுடைய ஹித்மத், உன்னுடைய இத்தாஅத்தில் இருந்தான், உன்னுடைய ரசூலுடைய இத்தாஅத்தில் இருந்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு ஹித்மத் செஞ்சு கொண்டு இருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. ரசூலுல்லாஹ் தானே அவங்களோட மடியில் தூங்கி கொண்டு இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், அலி உனக்கு இத்தாத் செஞ்சு கொண்டு இருந்தார், உன்னுடைய ரசூலுக்கு இத்தாத் செஞ்சு கொண்டு இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவங்களோட துஆ பரக்கத்தை கொண்டு மறைஞ்சி போன சூரியன் மறுக்க வந்துட்டு ரைஸ் ஆகிட்டு அப்புறம் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அசர் தொழுகை தொழுந்தாங்க. அந்த அசர் தொழுனது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸ்பெஷல். வேற யாருக்காகவும் சூரியன் மறைஞ்சு போயிட்டு மறுக்க வெளியே வரல தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தொழுதுக்காக. அந்த 2 ஹதீஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க, அல் பத்ரு ஷுக்க பி அம்ரிஹி, சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்குமை கொண்டு 2 பிரிஞ்சது. வஷம்சு இத் கரபத் லஹு பிகைரி தரத்துதி, சூரியன் மறைஞ்சிட்டு ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலோட அழைப்புல பிகைரி தரத்துதி, யோசிக்க இல்லை, நான் தான் மறைஞ்சிட்டேன், இங்கே மக்ரிபா விட்டு மற்ற ஊரில் இன்னும் அசரா இருக்கு, இப்போ நான் மறுக்க பின்னுக்கால வந்தா கஷ்டம் தானே, அந்த ஆட்களுக்கு பிரச்சனையாக போயிருமே, அங்கே இருட்டாவிட்டு இங்கே வெளிச்சமாக இருக்கி, சூரியன் ஒன்றுமே யோசிக்கல, பிகைரி தரத்துதி, அல்லாஹ்வுடைய ரசூலோட கட்டளை, சூரியன் அப்படியே பின்னுக்கு வந்துட்டு. சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த ஹதீஸில் வந்த விஷயங்கள் இந்த மௌலூத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கடைசியாக ஐ திங்க் நேரம் முடிய போகுது போல், ஒரு 5-10 நிமிஷம் பேசுகிற மாதிரி. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக். சில ஆட்கள் சொல்லுவாங்க, சரி நீங்கள் பேசுகிறீங்க ஹாஃபிஸ் எஹ்சான், நீங்கள் பேசுகிறீங்க, எங்களோட உலமாக்கள் பேசுகிறாங்க, சரி சொல்கிறீங்க மௌலூதில் இப்படி இருக்கு எல்லாம் விளங்குது, ஆனால் நாங்கள் யா நபி ஓதுப்புகளாக வருது, அந்த கஃபாருல் ஹத்தாயா வத்துனூபில் மூபிகாத்தி யா ரசூலல்லாஹ், நீங்கள் தன் பாவத்தை மன்னிக்கிறவங்க, அது ஷிர்க் இல்லையா? ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறாங்க பாவத்தை, அல்லாஹ் தானே மன்னிக்கிறவங்க. இப்போ இந்த வசனம் மௌலூதில் வர்றது இது ஷிர்க் இல்லையா என்ற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு பதில் ஹதீஸ் மூலமாகவே கொடுக்குறோம், குர்ஆன் மூலமாக கொடுக்குறோம், ஹதீஸ் மூலமாக கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய கலாம் தௌராத் ஷரீஃப் மூலமாக கொடுக்குறோம். ஹதீஸில் என்ன வருது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கிட்ட ஒருவர் கேட்டாங்க, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் தௌராத்தில் எப்படி வந்தது என்று சொல்லி காட்டுங்க. அப்போ ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட பேர் தான் இருக்கு போல, அவங்க சொல்கிறாங்க, தௌராத்தில் குர்ஆனில் வந்த வசனம் இருக்கு, இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா, இந்த வசனம் தௌராத்தில் கூட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சில எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ் இருக்கு, வஹிர்ஸல் லில் உம்மியீன, ரசூலுல்லாஹ்வோட புகழ் தௌராத்தில் குர்ஆனில் வந்த ஆயத்தை போல ஒரு ஆயத்தும் இருக்கு, எக்ஸ்ட்ரா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு இடத்துல வருது, யஅஃபு வ யக்ஃபிரு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கொடுக்குறவங்க, மன்னிக்கிறவங்க என்று தௌராத்தில், அல்லாஹ்வுடைய கலாம் தானே தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே இறங்குனது, எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? புகாரி ஷரீஃபில். இப்போ புகாரி ஷரீஃபில் தௌராத்தில் வந்த வசனம் இமாம் புகாரி எழுதியிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு தௌராத்தில் யஅஃபு வ யக்ஃபிரு, மன்னிக்கிறவங்க என்று போட்டிருக்கி. இப்போ மௌலூத்தில் அந்த கஃபாருல் ஹத்தாயா ஓதுறது ஷிர்காக இருந்தால் இமாம் புகாரியை முஷ்ரிக் என்று சொல்லுவோமா நாங்கள்? அப்படி முஷ்ரிக் என்று சொன்னால் புகாரி ஷரீஃப் மദ്രஸாலேருந்து எடுக்க வருமே வெளியே. சரி, இமாம் புகாரி அவங்களோட சொந்த கருத்தில் சொல்லலையே, சஹாபாக்கள் சொன்ன விஷயத்தை தானே எழுதியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் தௌராத்தில் உள்ள விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இட அர்த்தம் என்ன? அல்லாஹ் தானே மன்னிக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மன்னிப்பாங்க?
வெரி சிம்பிள், லேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. அல்லாஹ் தான் மன்னிக்கிறவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லவில்லையா, இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ்வே தான் மன்னிக்கிறவன் சொன்னான் தானே. ஆனால் நீங்கள் குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலம் பார்த்துருப்பீங்க, மறுமை நாளில் நாங்கள் எல்லாரும் கபர்லேருந்து எழும்புவோம் தானே. அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஈமானுட மௌத்த பௌர பாக்கியத்தை தர வேண்டும். இப்போ மறுமை நாள் எல்லாம் நாங்கள் எழும்பின உடனே மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா டிரெக்டாக சொர்க்கத்தில் அனுப்பி போடுவானா? இல்லை தானே. என்ன நடக்கும்? அத்தனை பேரும் மறுமை நாளில் மெஹ்ஷரில் சேர்ந்துட்டு இருப்பாங்க. முஸ்லீம்கள் இருப்பாங்க, முனாஃபிக் இருப்பாங்க, அதே போல் குஃபார் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இமாம் புகாரி மேல் இருக்கிறாங்க, இமாம் முஸ்லீமும் மேல் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதீஸில் மஃபூம் எப்படி என்று கேட்டால், அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி, முதலாவது நீங்கள் துனியாவில் வந்தீங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல உங்களே ஹலீஃபா என்று சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்யுங்க. அத்தனை பேரும், எத்தனை பேர்? இன்றைக்கு துனியாவில் 7 பில்லியன் பேர் இருக்கிறோம். 500 வருஷத்துக்கு போது எத்தனை பேர் இருந்தாங்க? 1000 வருஷத்துக்கு போது எத்தனை பேர் இருந்தாங்க? இந்தியாவிலேருந்து 100 வருஷம் போகிறோம், எத்தனை பில்லியன் வர போகிறாங்க? அத்தனை பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கே? அல்லாஹ்வுடைய கோர்ட்டில், அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஒரு நபியை புகழ்றது, நபிக்கிட்ட உதவி கேட்குறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷஃபாத் நிச்சயமாக செய்வாங்க. ஏன் ஹதீஸில் வருது, நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஹிக்மத் ஒன்று இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் நூ அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க, நபி நூ அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க. இப்போ இந்த பில்லியன் கணக்கான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இருந்து நூ அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிட்டு அவங்களே புகழ்ந்து பேசுவாங்க. பூமியில் வந்த முதல் ரசூல் நீங்கள், உங்களோட இப்படி சிறப்பு இருக்கி, நீங்கள் எங்களுக்காக உதவி செய்யுங்க. அப்போ நபி நூ அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க. ஒரு நபி வந்தது குஃப்ரை அழிக்கத்தானே, ஷிர்கை அழிக்கத்தானே வந்தாங்க. அப்போ நபிமார்கள் கிட்ட உதவி கேட்குறது ஷிர்கா இருந்தால் ஒரு நபி மற்ற நபிக்கிட்ட அனுப்புவாங்களா? அதுவும் அல்லாஹ்வுடைய கோர்ட்டில் அப்படி அனுப்புவாங்களா? ஆனால் அனுப்புகிற காரணம் என்ன? இது ஷிர்க் இல்லை. ஏன்? அல்லாஹ் தான் உதவி செய்கிற சக்தியை கொடுத்துருக்காங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நாங்கள் அத்தனை பேரும் போயிட்டு சொல்லணும், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹலீலாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக உதவி செய்யுங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போங்க. இப்போ நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிட்டு பேசுவோம், அவங்கள புகழ்ந்து பேசுவோம். அல்லாஹ் அவங்களுக்கு கலீமுடைய பட்டத்தை கொடுத்தாங்க, உங்களோட அல்லாஹ் தஆலா பேசினாங்க, நீங்கள் எங்களுக்காக ஷஃபாத் செய்யணும். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. இப்போ நாங்கள் அத்தனை பேரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனால் அவங்களே புகழ்ந்து பேசுவோம், நீங்கள் ரூஹுல்லா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தகப்பன் இல்லாமல் படித்தான், உங்களுக்கு இந்த மௌஜிசாத்தை கொடுத்தான், நீங்கள் எங்களுக்காக உதவி செய்யுங்க. அந்த நேரம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கட எல்லாத்துக்கும் முன் நபியாக உள்ள நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போங்க. இப்போ நாங்கள் அத்தனை பேரும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் போயிட்டு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அவங்களே ஹபீபா படிச்சிருக்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் ஷஃபாத் செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தர்கிட்ட போங்க என்று சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? அவங்கள விட சிறந்தது யார்? அவங்க சொல்லுவாங்க, அனாலஹா, நான் இதுக்காகத்தான் இருக்கிறேன். அப்புறம் அவங்க சுஜூத் ஒன்று செய்வாங்க, அந்த சுஜூத்தில் அல்லாவை புகழ்ந்து பேசுவாங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத், புகாரில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஃபா ராஸக், ஹபீபே, உங்களோட தலையை சுஜூத்லேருந்து நீங்கள் எடுங்க. சல் துஅதா, நீங்கள் கேளுங்க கொடுக்கப்படும். குல் துஸ்மா, நீங்கள் சொல்லுங்க கேட்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் ஷஃபாத் செய்யுங்க, உங்களோட ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நம் அனைவருக்கும் பாவத்தாளிக்கும் ஷஃபாத் செய்வாங்க, நல்லடியார்களுக்கும் ஷஃபாத் செய்வாங்க. நல்லடியார்களுக்கு ஷஃபாத் எப்படி? சுவர்க்கத்தில் அவங்களோட அந்தஸ்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி தருவாங்க. பாவத்தாளிக்கு ஷஃபாத் எப்படி? சிலவங்களோட பாவத்தை கொண்டு 500 வருஷம் அசாப் நரகத்தில் இருந்தால் அதை 100 வருஷம் ஆக்கிட்டு தருவாங்க. சிலவங்களோட 500 வருஷம் இருந்தால் பாவத்தை எல்லாம் அழிச்சிட்டு நரகத்துக்கு போவே தேவையில்லை, வாங்க சுவர்க்கத்துக்கு என்று அவங்கள நுழைய வைப்பாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்துடைய அமைப்பு நடக்கும். என்ன சொல்ல வாரன்? மன்னிக்கிறவன் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் டிரெக்டாக மன்னிக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செஞ்சு தான் அல்லாஹ் எங்களுக்கு ஸ்வர்க்கத்துக்கு நுழைய வைக்கிறான். அப்போ கஃபாருல் ஹதாயாட அர்த்தம், நீங்கள் பாவத்தை மன்னிக்கிறீங்க என்று ஷிர்க் என்று சொல்லக்கூடாது. நீங்கள் பாவத்துக்கு மன்னிப்புக்காக ஒரு சபபாக இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களே ஒரு சபபாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் மன்னிக்கிறான், உங்களே கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்போ புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸை கொண்டு எவ்வளோ தெளிவாக விளங்குது. அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹும் இத் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, பாவத்தாளியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பாவத்தாளி பாவத்தை செஞ்சால் ஹபீபே உங்களோட தர்பாரில் வர வேணும். பாவத்தாளி என்னுடைய நபியே உங்களோட தர்பாரில் வர வேணும். ஜாஊக, உங்கள்கிட்ட வந்துட்டு ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்போ அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாக, எங்கே? ரசூலுல்லாஹ்வோட தர்பாரில் வச்சுட்டு.
வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவங்க மன்னிப்பு கேட்பாங்க என்னகிட்ட. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்காக சிஃபாரிஷ் செஞ்சால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, உங்கள்கிட்ட சிஃபாரிஷை கொண்டு அல்லாஹ் தாலா இவங்களோட பாவத்தை மன்னிப்பான், தௌபாவை கபூல் செய்வான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்ன விளங்குது? மன்னிக்கிறவன் அல்லாஹவே தான். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த மன்னிப்புக்கு சபபாக இருக்கிறாங்க. அது தான் அந்த கஃபாருல் ஹத்தாயா வத்துனூபில் மூபிகாதி அந்த சத்தாருல் மசாவி வ முகீலுல் ஆசராதி. இது ஒரு சபபா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க, ஷஃபாஅதி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மதி, என்னுடைய ஷஃபாத் என்னுடைய உம்மத்தில் உள்ள பெரும் பெரும் பாவத்தாளிக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஐத்தன் வத்துனூபில் மூபிகாத்தி, பெரும் பெரும் பாவத்தாளிக்காக அவங்க ஷஃபாத் செய்வாங்க. அப்போ ஷிர்க் பித்அத் என்று சொல்கிறவங்க உலமாக்கள் கிட்ட வந்துட்டு படித்து கொள்வது நல்லம். நாங்கள் தவறாக ஒரு காலத்தில் சொல்லியிருப்போம் மௌலூத் ஓதுறது ஷிர்க் என்று. இப்போ உங்களுக்கு விளங்கி இருந்தால் மனசிலே தௌபா செஞ்சு கொள்ள வேணும். நான் இதுக்கு தெரியாமல் பேசிட்டேன், யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. இந்த மௌலூதில் வந்த விஷயம் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக இல்லையே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் வந்திருக்கு. இப்போ நான் மாற்றமாக பேசினா நான் தானே குர்ஆனை விளங்கில்லை, நான் தானே ஹதீஸை விளங்கில்லை. அப்படி எண்ணம் வந்திருந்தால் நாங்கள் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு கொள்ள வேண்டும். விளக்கம் போதாட்டி உலமாக்கள் கிட்ட வந்துட்டு விளக்கத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். சரி, சாட்டிஸ்ஃபை இல்லையா மௌலூத் ஓதத்துக்கு? ஓதவானம். நாங்கள் ஃபர்ல் என்று சொன்னோமா? இல்லையே. ஆனால் ஓதுறவர்களை நிப்பாட்டையும் வானம். சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி ஓதவானம். ஓதுறவர்களை நீங்கள் ஷிர்க் செய்றீங்க, நீங்கள் பித்அத், அப்படி நிப்பாட்டவானம். அப்படி செஞ்சால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்த விஷயத்தைக்கு மாற்றமாக நாங்கள் செய்கிறோம் என்று போயிடும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் பேசுகிற பாக்கியத்தை தருவானாக. அவங்களோட பேரில் கசீதா ஓதுகிற பாக்கியத்தை தருவானாக. அவங்களோட புகழில் வந்த ஹிகாயத்தை படிக்கிற பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான முஹப்பத்தை தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட முஹப்பத்தை கொண்ட எங்களுடைய இதயத்தை அல்லாஹ் தாலா ஃபில்லாக்கி வைப்பானாக. அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் ஈமானோட வாழ்கிற வாழ்க்கை, ஈமானோட மௌத்தா போகிற பாக்கியமும் மௌத்து நேரம் குத்துபு நாயகத்தை பார்க்குற பாக்கியம் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். அஷ்ரaqal badru alayna fakhtafa غفار الخطايا
Subhanakallahumma wa bihamdika asyhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik.